Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்பொழுதைய ஒரு அண்மை செய்தி. 2011 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் முறைகேடாக வெற்றி பெற்றுள்ளார் என சைதை துரைசாமி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். 2011 சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்டாலின் தவறாக வெற்றி பெற்றிருக்கிறார் என்ற ஒரு தகவலை சைதை துரைசாமி தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், தற்பொழுது முறைகேடாக முதலமைச்சர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்று சைதை துரைசாமி ஒரு குற்றச்சாட்டினை பதிவு செய்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள் விக்னேஷ். சங்கீதா வணக்கம். 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதி தேர்தலில் தற்போதைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்றது செல்லாது என அறிவிக்க கோரி சைதை துரைசாமி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கின் மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஆஜராகிய சைதை துரைசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் பல்வேறு வாதங்களை தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். கொளத்தூர் தொகுதியில் அதிக வாக்குகள் பதிவாக வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய வெற்றி வாய்ப்பு அதிகரிப்பதற்காகவும் மு.க. ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரை பயன்படுத்தி வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்ததாகவும், அதே போல திமுக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக அந்த தொகுதிகளில் பணம் பட்டுவாடா செய்தது, பரிசு பொருட்கள் வழங்கியது என தேர்தல் நடைமுறை விதிகளுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தேர்தல் அதிகாரியிடம் புகார் கொடுக்கப்பட்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட பின்னரும் கூட காவல்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற ஒரு வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் மு.க. ஸ்டாலின் தன்னுடைய அதிகாரத்தை எந்த அளவிற்கு தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் என்பது தெரிய வந்திருப்பதாகவும் சைதை துரைசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக பூத் ஸ்லிப் விநியோகம் செய்த போது அதில் தங்களுடைய சின்னத்தை பொறித்து வழங்கியதாகவும், அவ்வாறு பூத் ஸ்லிப் வழங்கும் போது சின்னம் பொறித்து வழங்கக்கூடாது என்ற தேர்தல் நடைமுறை விதிமுறைகள் மீறி இருப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுகவினர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அந்த பூத் ஸ்லிப்பில் சின்னம் பொறித்து வழங்கியிருந்தார்கள் என்பது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறக்கூடிய செயலாகும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். பரிசு பொருட்கள், பணம் உள்ளிட்டவை பட்டுவாடா செய்திருக்கிறார்கள். இவ்வாறு பட்டுவாடா செய்ததற்கு மொத்தமும் அந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய அக்கட்சியின் வேட்பாளரான மு.க. ஸ்டாலினே பொறுப்பாவார் என்ற ஒரு வாதத்தையும் சைதை துரைசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் தற்போது முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் அந்த தொகுதியில் பணம் வெள்ளம் போல செலவழிக்கப்பட்டதாகவும், இது தேர்தல் கணக்கில் காட்டப்படாமல் மறைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஒரு வேட்பாளர் இவ்வளவு தொகைதான் செலவு செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை மீறி அங்கு பணம் வெள்ளம் போல செலவு செய்யப்பட்டதாகவும், இது மிகப்பெரிய மோசடி எனவும் தரப்பு வழக்கறிஞர்கள் சைதை துரைசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய வாதங்களை விளக்கமாக வைத்திருக்கிறார்கள். இதனை கேட்ட நீதிபதிகள் பூத் ஸ்லிப்பில் சம்பந்தப்பட்ட கட்சியின் சின்னம் பொறித்து விநியோகிக்கப்பட்டது என்பதற்கான ஆதாரம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். மேலும் அந்த பூத் ஸ்லிப்பில் குறிப்பிடப்பட்டிருப்பது சம்பந்தப்பட்ட அந்த வேட்பாளரில் சின்னம் தானா என்பதையும் கேள்வியாக நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். பூத் ஸ்லிப்பில் சின்னம் பொறிக்கப்படவில்லை எனவும் அதில் தமிழில் உங்கள் வேட்பாளர் என்று மட்டுமே எழுதப்பட்டிருப்பதாக மு.க. ஸ்டாலின் தரப்பு தங்களுடைய வாதங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறது. பூத் ஸ்லிப்பை பொறுத்தவரையில் வேட்பாளரின் பெயர், வேட்பாளரின் புகைப்படம், சின்னம் உள்ளிட்ட எந்த விவரமும் இருக்கக்கூடாது எனவும், வாக்கு செலுத்துபவரின் விவரம் மட்டுமே அதில் அடங்கியிருக்க வேண்டும் எனவும், ஆனால் இந்த விவகாரத்தில் வேட்பாளருடைய சின்னம் பொறிக்கப்பட்டிருப்பதாக சைதை துரைசாமி தரப்பு வழக்கறிஞர்கள் தங்களுடைய பதில் தரப்பு வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நீதிபதிகளை பொறுத்தவரையில் தற்போது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரங்களில் நிரூபிக்கக்கூடிய வகையில் எது உள்ளது என்பதை தெளிவுபடுத்துங்கள் எனவும், சைதை துரைசாமி தரப்பு சமர்ப்பித்திருக்கக்கூடிய ஆதாரங்களில் இந்த விவகாரத்திற்கானது, இது எதற்கானது, எந்த சமயத்தில் எடுக்கப்பட்டது என்ற விவரத்தை தெளிவுபடுத்துங்கள் எனவும் கூறியிருக்கிறார். பொதுவாக வாதங்களை முன்வைக்காமல் மு.க. ஸ்டாலின் மீதான குற்றச்சாட்டை நிரூபிக்கக்கூடிய வகையிலும், அவர் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலும் தெளிவான வாதங்களை முன்வைக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை சைதை துரைசாமி தரப்பு வழக்கறிஞர்களுக்கு நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள். சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ்.